நிகழ்ச்சியில் தொடர்வது நாடகரங்கில் நாடகம். எதுக்கும் தங்கச்சிக்கு பேசின மாப்பிள்ளைன்ற அம்மாவுக்கு கோல் பண்ணி கதைப்போம். அந்த புரோக்கர் சொன்னவர் நேர நீங்கள் கதையுங்கோ, தனக்கு செய்ய வேண்டியதை பாருங்கோன்னு சொன்னது சரி. எதுக்கும் நான் ஒருக்கா நேர கதைச்சு பார்ப்போம் இப்படி என்ன நோக்கத்தோடு அவைரிக்கினேன்ட்டு. சரி, கோல் பண்ணுவோம். ஹலோ 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 ஓ ஹலோ ஓ ஹலோ, நான் இங்கே மொன்றியல்ல இருந்து கதைக்கிறேன். என் பேர் அற்புதம். எனக்கு இவர் கந்தசாமி என்னதான் உங்களோட நம்பரை தந்தவர், அங்கே ஊரில் இருக்கிறார். ஓ, அவர் தான் தந்தவர். என்னென்னு சொன்னால் ஒரு மாப்பிள்ளை, நீங்கள் மாப்பிள்ளை இருக்கு பொம்பளை ஊரில் தேடுறீங்கள்ன்னு சொல்லி சொன்னது. அப்போ நான் அதுதான் அவர் எல்லாம் உங்களோட கதைச்ச வராம். அப்போ நான் உங்கள்கிட்ட கதைப்போம்ன்ட்டு எடுத்தேன் நான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கள்? நாங்கள் டொரண்டோவில் இருக்கிறோம். ஓ, டொரண்டோ. ஸ்காப்ரோவே இல்லை மிசிசாகாவோ? ஸ்காப்ரோ. அப்போ நான் அங்கே வாரேன் நான். ஓ, தங்கச்சி அவள் ஊரில் படித்து முடிச்சு போட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறா. அப்போ வந்து என்னோட சொன்னால் நாங்கள் இங்கே மாப்பிள்ளை பார்த்து கூப்பிட்டா பிரச்சனை இல்லை தானே, இந்த விசாகள் எல்லாம் வந்து பிரச்சனைகள். அப்போ இதால் வந்து அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் பொருத்தமும் உங்கள்ட குறிப்பதுகளும் மகன்ற குறிப்பையும் பார்த்தவராம். அப்போ பார்த்து பொருத்தம் எல்லாம் இருக்குது. நீங்கள் கதைச்சு ஓகே என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் முடிப்போம்னு சொன்னார். அப்போ அப்போ அதுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணி நேராக கதைப்போம். எதுக்கும் புரோக்கர் மேல சொல்கிறத வச்சு நாங்கள் முடிவெடுக்க இல்லாதானே. அப்போ அதுதான் நான் உங்களுக்கு நேராக கதைப்போம்னு அடிச்சு நான். அதுதான் நான் என்னென்னு சொன்னால் இவர் புரோக்கர் சொன்னவர். அப்படி இருந்தாலும் நான் உங்களோட கதைக்கிறது நேர நல்லது தானே எல்லா விஷயத்தையும். அப்போ நானும் போனில் காய்ச்சி போட்டு என்ன நேர வருவோம் உண்டு. என்னென்னு சொன்னால் அவர் வந்து சொன்னது அவற்ற கதையை விடுங்கோ. நீங்களும் என்னென்ன சீதனம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ? சீதனம் முடிந்து இல்லை, பொம்பளை விழுத்து விட்டு போட வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னண்டா அவன் தம்பி உழைக்கிறான், சீதனம் சீதனம் தேவை. சரி, இதுக்கும் வந்து நாங்கள் செய்யக்கூடியதை செய்வோம். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கோண்டு தான் நான் கேட்டேன். பொம்பளையா இருக்கிறோம், தம்பி செய்வான். எங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அப்போ வந்து என்னன்னு சொன்னால் அக்கா ஒரு ஆள் இருந்தவ, அவன் கல்யாணம் கட்டி ஊர்லான்னு இருக்கிறா. அவ இப்போ இவ தனியத்தான் இப்போ. அப்போ நான் என்னன்னு சொன்னால் எனக்கு தான் அந்த பொறுப்பு. அப்போ நான் அதான் என்னண்டு உங்கள்கிட்ட வடிவாக காய்ச்சி போட்டு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு இருந்தால் சொல்லுங்க, பயப்பட தேவையில்லை. நாங்கள் எங்களை செய்யக்கூடியதை. ஓ, நல்ல பிள்ளையா, பிள்ளையா? ஓ, அவ எல்லாம் நல்லா படிச்சு நல்ல கட்டித்தனம் வீட்டு எல்லாம் வந்து தனியத்தான் இருந்து அப்பா அம்மாவையெல்லாம் பார்த்து தண்டு கொண்டு இருந்தது. அப்போ அப்பாவும் மோசமாயிட்டார், இறந்துட்டார். அப்போ இப்போ அம்மா தனியே தான். அம்மாவை அக்கா விட்ட விடலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் அப்போ இது உங்களுக்கு அது எல்லாம் ஓகே. அப்போ நீங்கள் இப்போ படம் பார்த்துனீங்க தானே? ஓ, படம் அனுப்பினவர் தானே உங்களுக்கு சாத்திரி? ஓ, படம் நான் பார்த்து தம்பிக்கும் காட்டினான். அப்போ எவருக்கும் பிடிச்சி கொண்டுதோ? ஓ, அவர் பிடிச்சி வேண்டவர், அது பிரச்சனை இல்லைம்மா. சீதாராம் பற்றி எங்களுக்கு தேவையில்லை. சரி, அப்போ நான் என்னத்தை வேறு என்னத்தை கதைச்சுதான்றது அப்போ நான் ஒழுங்குகள் பண்ணுறேன். அப்போ கல்யாணம் வந்து எதுக்கும் போய் கல்யாணத்தை கட்டிட்டு வந்தால் வேலைக்கு விசா கிடைக்குமென்று நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து கொஞ்சம் சிக்கல் தானே. அப்போ வந்து நானும் இப்படி தான் இங்கே வந்த இடத்த கல்யாணம் எழுதாமல் வந்துட்டு இப்போ கூப்பிடுறது பெரிய கஷ்டப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ மகனுக்கு பண்ணுங்க, அங்கே ஊரில் போய்
கல்யாணம் செய்யக்கூடிய மாதிரி அதை சிச்சுவேஷனை விளங்கப்படுத்தி சொல்லுங்கோ. அப்போ நானும் போய் அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வருவோம். அப்போ அதுக்கு பிறகு ஈஸியாக கூப்பிடலாம். சரி சரி, அப்ப சந்தோஷம் காய்ச்சது. நான் வைக்கிறேன் அம்மா. சரி என்ன? சரி சரி என்ன? இந்த விஷயத்த ஒருக்கா எதுக்கும் அடிச்சு தங்கச்சியோட கதைப்போம். தங்கச்சிக்கும் சொல்லுவோம் இது எல்லாம் சரி என்ற மாதிரி சொல்லுவோம். எதுக்கும் கூல் பண்ணுவோம் தங்கச்சிக்கு. ஹலோ 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 அண்ணா. ஓ அண்ணா நிஷானி சொல்லுங்க அண்ணா. ஓ சொல்லுங்க, நிஷானி தான் கதைக்கிறேன் அண்ணா. ஓ எங்க அம்மா எங்க இருக்கிறாவ? என்ன அம்மா அங்க குளிச்சு கொண்டிருக்கிற. நான் சொல்றேன், நீ அம்மாட்ட சொல்லேன். என்னன்னு சொன்னால், நான் இங்கே அந்த மாப்பிள்ளை மொன்றியல் இருந்து நான் காய்ச்சேன். நான் அங்கே ஸ்காப்ரோக்கு. அப்போ அவர்கிட்ட கதைக்கல, அவன் அம்மாவோட தான் காய்ச்சேன். நான் அவரோட என்னத்தை இப்போ கதைக்கிறது. அப்போ காய்ச்சேன் நான் அவருக்கு பிடிச்சு கொண்டு தான். அப்போ நான் கேட்டேன், நான் என்ன செய்தேன், நான் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க உண்டு. அப்போ புரோக்கர் சொன்ன மாதிரி தான் அவன் சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், எங்களால் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்து விடுறோம், பிரச்சனை இல்லை. இப்போ அவர் கல்யாணத்தை கட்டி போட்டு போனால் தான் ஈஸியாக கூப்பிடலாம் சொல்லி. அது சரியண்ணா. அண்ணா நான் ஒன்று சொல்றேன்னா, உங்களை நம்பித்தான் நான் என்ன செய்தாலும் உங்களுக்கு அண்ணா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்கிறேன். நீங்கள் எடுத்த முடிவு சரியண்ணா. சரி சரி, அப்போ நான் அதுதான் இப்போ அவையிட்ட காய்ச்சேன். நான் காய்ச்சி போட்டு நீ அவ ஒழுங்கு பண்ணி போட்டு டேட்டை சொல்லட்டும், உங்கள் வார டேட்டை நான் லீவ் எடுத்துக்கொண்டு வருவோம். சரிதானே? ஓகே, நான் எதுக்குமாண்ணா அம்மாக்கு சொல்றேன். சொல்லு, நீ சொல்லு. அண்ணா காய்ச்சது என்னதான் காய்ச்சான்னு சொல்லு. நான் சரி அண்ணா எடுத்து ஆறுதலா கதைக்கிறேன். சரி என்ன? ஓகே நான் வைக்கிறேன். பாய். என்ன கதவை பூட்டி வச்சுட்டு கதவு துறக்கிறது? ஹலோ ஹலோ, எங்க அம்மா? கதவு அம்மா இந்த நிக்கிற கதவை பூட்டி வச்சாமே கல்ல ரெண்டும் சொல்லுறோம். என்ன தம்பி இன்றைக்கு முடிச்சுட்டு வந்துட்டா போலோட ஒரு மாதிரி என்னம்மா? என்ன ஒரு சின்ன ஒரு இது களைப்பு கண்டு வந்துட்டா கொஞ்சம் ஸ்டடியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா அதுதான் சரி. கொஞ்சம் மட்டும் கதை இருக்க கூடாது. நீ இப்படி குடித்தால் ஒரு பொம்பளை சரி வந்திருக்குது. அம்மா பொம்பளை தேவையில்லை. பொம்பளை தேவையில்லை. பொம்பளை யாரு கேட்டா பொம்பளை? உங்களை கேட்டு நானா பொம்பளை? எனக்கு சமைச்சு தரத்துக்கு நீங்க இருக்கிறீங்க. சரியோ? எனக்கு பொம்பளை தேவையில்லை. நான் கல்யாணம் கேட்டேன். நான் உங்களுக்கு கேட்டேன். நீ கேட்க நான் நடு இருந்து சமைச்சு சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கேன். எனக்கு வயது போட்டு இனி ஒரு பொம்பளை வந்தால் அது பொம்பளை சமைச்சு சாப்பிடுறதுக்கு தான் பொம்பளை வேணுமென்னா நான் போய் கடையில போய் சாப்பிடுறது சாப்பிட்டு போவேன். விளங்குதோ? வேற என்னதுக்கு தேவை பொம்பளை? நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்க பொம்பளை கல்யாணம் இதெல்லாம் தேவையாம்மா? கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. என்ன டென்ஷன் பார்க்காதீங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்கோ. விளங்குதோ? நீ நடக்கிறதுல பாக்குற, நீ நடக்கிறதுல பாக்குற. நீ இந்த குடிக்க கொஞ்ச நாளைக்கு விடுது. கல்யாணம் செய்து முடிகின்றனுக்கும் சந்தோஷமா இருக்க வேணும். நான் கனடிய குடிமகன் அம்மா. அப்போ குடிக்கிறது தவறு யார் எந்த தலைவன் சொல்லாமன்னு சொல்லுங்க. அவன் குடிக்கிறது தவறு யாரு சொன்னான்? வார கும்பலையும் வராம விடணும்.
குடிக்க பொம்பளை கேட்டதுன்ற மாதிரி நீங்கள் வாரது வராம விட்டு எனக்கு கிடைக்கொண்டாமம்மா என்ன நிம்மதியா இருக்க அவ்வளோங்க உலாங்குவோ நீ கேட்கல நான் பேசி செய்து குறிவிடலாம் விட்டுட்டு நான் தான் குறிவிடலா இருக்கணும் அதுக்குதான் நீங்க நிம்மதியா இருக்கணும் நீங்க சுதந்திரமா இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் இந்த கிணத்துக்கு உழவணுமா ஏன் கிணத்துக்கு விடுவான் கிணறுதான் அம்மா கல்யாணம்ன்றது கிணறுதான் அது ஒரு சந்தோஷம் கல்யாணம் செய்து சந்தோஷம் சந்தேகம் நீ அப்ப குடிச்சிட்டு சந்தேகப்பட்டு கொண்டு போறியா அப்படியே தான் இருக்க கூடாது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இல்லை இருக்க விடுங்க சரியோ எனக்கு திருப்பி திருப்பி நீங்க கல்யாணத்தை பற்றி காய்க்காயும் சரியோ அல்ல நல்ல அல்ல நல்ல வேற அப்ப கல்யாணம் அப்ப நான் வெளிக்கிட்டு போறேன் நான் ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன் எந்த ஆசையம்மா நீங்க எங்க போறீங்க அம்மா எனக்கு நீங்கள் தான் தேவை நீங்க என்ன விட்டுட்டு போங்க நான் இருக்க மாட்டேன் நான் போடுவேன் எனக்கு இனி என்னோட வயது போயிடாது அப்போ உங்களுக்கு உதவிக்கு எப்படி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு உதவிக்கு ஒரு புள்ள தேவை என்று சொல்லுங்க நீங்க கூட்டின்னு வச்சிருங்க ஆனா என்ன குடிக்க வேண்டாம் நேரத்துக்கு வரணும் வீட்டுக்கு அந்த அரியண்ணங்கள் ஒன்றும் வரக்கூடாது சரியோ நான் படிச்சு முதலே சொல்றேன் பேண்டு இந்த பிரச்சனைகள் அதை என்ன கட்டுமைப்படுத்தக்கூடாது அதுதான் முக்கியம் வேண்டும் உலங்குதோ நீங்கள் பேசுங்க அப்போ இப்படியே இருக்க நான் பேசி உங்களை பேசி எல்லாம் முட்டா போச்சு நீ என்ன விசக்தரை கதைக்கிறாங்க என்னவோ நீங்க சொல்றீங்கன்னு நாளைக்கு மாத்திரம் குடிக்க மாட்டேன் ஓகே நாளைக்கு மட்டும் குடிக்க மாட்டேன் பிறகு நெடுக்க குடிப்பேன் அப்ப கல்யாணம் வந்தாலாம் தான் நீங்க கல்யாணத்துக்காண்டி இல்லையாம்மா நான் உங்களுக்காண்டி தான் நாளைக்கு மாத்திரம் குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் சரியோ என் அம்மாவுக்கா கல்யாணம் போய் கல்யாணம் கட்டி கொண்டு வந்து குடிக்காம தானே இருக்கணும் ஒரு குடும்பத்துல போனா ஒழுக்கமா இருக்கணும் இல்லை தம்பி என்னம்மா என் ஆசையம்மா சொல்லு அம்மா இந்த குடிய விட்டுட்டு சந்தோஷமாக இது கல்யாணத்துக்கு அம்மா நான் அம்மா சொல்றேன் அம்மா ஆசை அம்மா அம்மா நீ சொல்றத நான் கேட்காம விட மாட்டேன் சரியோ என்ன சொல்லு எந்த உள்ள கேட்கும் இந்த குடிய விட சொல்லிதான் கேட்கறோம் குடிய கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு அம்மாவுக்காண்டி சரி ஓகே அம்மா சொல்லிட்ட ஒரு வார்த்தைக்காண்டி இந்த குடிய முடிஞ்ச அளவு சத்தியமெல்லாம் கேட்க கூடாது விளங்குதோ சத்தியம் கேட்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாதிரி நடந்தா சரி நான் சத்தியம் கேட்டேன் நல்ல பிள்ளையா இருக்க வேணும் சரி அம்மா சரி குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் தம்பி நீ சாப்பிட சுரேஷ் அம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் குட் நைட் மம்மி குட் நைட் சாப்பிட்டு வந்துட்டியோ உங்க கடையில சாப்பிடுங்க என் ஃப்ரெண்டோட தெரியும் தானே ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் குடிகாரம் வைத்து முடிஞ்சா போச்சு இப்ப முடிஞ்சிட்டு இப்ப நான் சொல்றத கேட்க பாப்போம் தம்பி முடிஞ்சிட்டு விழும்பேன் சொல்லுங்க அம்மா நான் ஒளிம்பிட்டேன் சொல்லுங்க வேலைக்கு போகணும் சாப்பிட்டு எனக்கு 10 மணிக்கு தானே வேலை நான் அதுதான் கொஞ்சம் லேட்டா உடம்புவோமண்டு கொஞ்சம் டயர்டா போச்சு சரி அம்மா அது சரி டேட்டா போட்டு இனி இந்த குடி கொஞ்ச நாளைக்கு விடு குடிக்காத எனக்கு நீ குடிச்சிட்டு வர எனக்கு மண்டையிலே ஏறுது சரி அம்மா நான் நேற்றைக்கு சொன்னான் தானே உங்களுக்கு நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் குடிக்க மாட்டேன் சரிதானே
ஆனா வந்து இந்த கல்யாணம் கச்சேரி என்ற கதையெல்லாம் எனக்கு திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. எனக்கு அதுதான் கடுப்பாகுது. அதால குடிச்சிடுவேன் அணி. சரியோ? கல்யாணம் செய்யதானே வேணும் சுரேஷ். நான் எனக்கு உதவிக்கு தான் கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்க போட்டேன். நீ குடிக்க ஆம்பிட்டா சரி. இதைத்தான் நான் கேட்கிறேன். சரி, நான் சொல்றத கேட்டு என்றால் எல்லாம் சரியா வரும். சரி அம்மா, சரி. நான் வேலைக்கு வலிக்கிறோம். நான் வலிக்கிட்டு கொண்டு வரேன். அப்படியாகவே ஊரிலே இந்த திருமணம் நடந்து முடிந்தது. இதன் பின்பு நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. சரி, நாளைக்கு நிசானி வருது. போய் கூட்டி கொண்டு வர போறேன். இப்ப அந்த பொடிய நடக்காது. இது விருந்து பெற்றோன்னா கழிச்சோண்டு குடிச்சோண்டு இருந்த நீ இனி குடிக்க கூடாது. என்ன சொல்ல கேட்டு நடக்க வேணும். அது சரியம்மா. நான் இப்ப வாரண்டது எனக்கு ஒரு உங்களுக்கு சந்தோஷம் மாதிரி எனக்கும் அதை பாட்டி வச்சு கொண்டாடணும் தானே. அப்ப அதுதான் இன்றைக்கு குடிச்சிட்டு வந்தேன். ஆமா, சொல்லுங்க. நான் பெரிய இதா இல்லை. நீ குடியாம கொண்டாட அது அணி பாப்பம். நாளைக்கு வாரா கூப்பிட போகணும். என்னம்மா சொல்றீங்க? நாளைக்கு வாராவோ? என்ன நீங்க எனக்கு சொல்லவே இல்லை நாளைக்கு வாரான்ட்டு. நீ இப்படி கண்டால் அது எங்க விளங்குறது? நான் சொன்னேன் நாளைக்கு வாரான்னு. நான் போய் கூட்டி கொண்டு போயிடுவேன். அப்போ சொல்ல இல்லை எனக்கு. அப்ப நான் நினைச்சு சன்னியாசியா? சன்னியாசி குடிச்சிட்டு வராதேன்னு சொல்லுவோம். குடிக்காம விட்டா நான் சன்னியாசிதான். எல்லாம் துறந்த முனிவராக வேண்டியான். என்னம்மா நான் எப்படி என்று தெரிஞ்சுன்னா இன்றைக்கு மூக்கு மூட்டை குடிச்சிட்டு வந்திருப்பேன். அப்ப நாளைக்கு நான் குடிக்க கூடாது. நாளைக்கு என்ன வந்தது இப்ப என்னதான் நடக்க போதில்லையா? ஆனா நான் சொல்லி போட்டேன், என்னோட ஒரு பிரச்சனையும் படக்கூடாது. அங்க வந்து நான் அப்ப கல்யாணத்துக்கு போன இடத்தையும் எனக்கு இது மாமா, இது மச்சான், இது சித்தப்பா, சித்தி என்று சொல்லி எனக்கு காட்டி படம் எடுத்து என்ன கொண்டுட்டாது விளங்குதோ. இது இங்கேயும் வந்து அங்க யாரோ அண்ணனோ இங்க இருக்கிறாருன்னு சொல்லி அங்க போகணும், இங்க வரணும்ன்ற இந்த கதையை ஒன்றும் என்னட்ட வைக்க கூடாது. விரும்பினா வந்து அண்ணன் வந்து கூட்டி கொண்டு அப்படியே போட்டுக்கும் விளங்குதோ. கல்யாணம் முடிச்சது அதுக்கு பின்ன கல்யாணம் முடிச்சது நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு உதவிக்கு ஆள் தேவைன்னு கூட்டுக்கிணந்து வச்சிருங்க. உங்களோட உதவியெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் உதவி செய்யலாம், வாம் உங்களுக்கு உதவி செய்யலாம். எனக்கு ஒன்றும் தேவை. எனக்கு நீங்க செய்ததா சரி, சமைச்சு முடிஞ்ச அளவு வைங்கோ, அவ்வளவுதான் விளங்குதோ. இல்ல கஷ்டம் சொன்னா நான் கடையில எடுத்துட்டு வந்து சாப்பிடுறோம். நிஷானி நிஷானி என்று 108 தடவை சொல்லாதீங்க, எனக்கு கடுப்பாது. வந்த அப்புறம் நீயே நிஷானி என்று பின்னால தெரியும். டோன்ட் கேர். ஓகே, டோன்ட் கேர். சரி, நான் படக போறேன் நாளைக்கு. அப்ப வேலைக்கு போகணுமா இல்ல போட்டு வாரதா? என்ன சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. போட்டு வந்து போகலாம்டா போகலாம். போட்டு வந்து எப்படி போறது? நான் நைட் தான் வருவேன். அப்ப போக வேண்டாம். அப்ப அடிச்சு சொல்லணும். இப்ப அடிச்சு சொன்னா அவங்களுக்கு நான் தான் அடிச்சு சொல்லணும். அவங்க நினைப்பாங்க எனக்கு வெறியன்ட்டு விளங்குதோ. வரியில சொல்றான்ட்டு டோன்ட் வரியன்றுவாங்க விளங்குதோ. அப்போ வந்து நாளைக்கு காலமே நீங்க எனக்கு சொல்லு. ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட். சாப்பிட இல்ல அந்த சாப்பாடு உங்களுக்கு தெரியும் அம்மா. பாட்டி என்று சொன்னா சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு.
ஓகே இன்னும் திருத்தினாரு சரி. நான் சொன்னேன் கனடியா குடிமகன் நான். கனடியா குடிமகன். அப்ப பின்ன என்ன? அதுதானே இன்றைக்கு ஒரு பிரச்சனை. போலீஸ்காரன் சொல்றாங்க, தபால்காரன் சொல்றான். ஆனா என்ன பார்த்துட்டு ஒருதன் வந்து சொல்றான் குடிகார நாயன். அவனுக்கு தெரியுமா நாய்க்கு இங்க எவ்வளவு இது இருக்குன்னு தெரியுமா? அப்படித்தானே சொல்லுவாங்க, குடிச்சுட்டு ஆடிக்கொண்டு குடிகாரன் நாயன். அவற்றை ஒரு ரோட்டா இது? நானே சொல்லுவேன் குடிகாரன் நாயன். என் அம்மா சொன்னா இதையும் நான் கேட்பேன். ஆனா வேற ஒருவன் சொன்னா அவங்களுக்கு விளங்கல. நான்டா விளங்குதா? சரி, ஓகே, குட் நைட். பாடு பாடு குட் நைட். இது இது மாதிரி கல்யாணத்தை கட்டி கொடுத்தாச்சு. இது என்ன மாதிரி நடக்க போதோ எனக்கு தெரியாது. சொல்லுங்க கிட்ட பாடு இல்லை, என்ன செய்ய போறோம் தெரியாது எனக்கு. இந்த திரையில நிசானி முன்னுக்கு இருங்கோ தம்பி. முன்னுக்கு இருக்கு. இல்ல மாமி, இட்ஸ் ஓகே மாமி. நீங்க முன்னுக்கு இருங்க, நீங்க முன்னுக்கு இருங்க. அவ இல்ல இல்ல இல்ல, நான் முன்னுக்கு இல்ல. என்ன கதை தம்பி, என்ன கதை கதைக்கிறேன்? அவ மனுஷி இந்த வெண்டாது. அவ முன்னுக்கு தான் இருக்கணும். நீ இது உள்ள முன்னுக்கு இல்லையம்மா. நீங்க நீங்க முன்னுக்கு இருங்க. நீங்கள் அவ பின்னால இருக்கணுமா? இல்ல மாமி, நான் உங்களோட இருக்கிறேன் மாமி. பிரச்சனை இல்ல மாமி. நான் உங்களோட பின்னுக்கு இருக்கிறேன் மாமி, பின்னுக்கு இருக்கிறேன். இல்ல இல்ல, அவரோட முன்னுக்கு இருக்கணும். முன்னுக்கு இருங்கோ. இடங்கள் வேலங்கள் எல்லாம் பற்றி பார்த்து கொண்டு வரலாம். இடமாமா பின்னுக்கு இருந்தாலும் பார்க்கலாம். இல்ல மாமி, நான் பின்னுக்கு இருக்கிறேன். உங்களோட பிரச்சனை இல்ல மாமி, பின்னுக்கு இருந்து பார்க்கலாம் தானே? பின்ன சரி, உங்களோட விருப்பம். இருங்கோ பின்னு. சரி, எல்லாம் பெல்ட் எல்லாம் போட்டுட்டீங்க ஆனம்மா? ஆமா, போட்டுட்டேன். முன்னுக்கு இருந்தால் இதை பார்த்து கொண்டு வரலாம். நான் சொல்ல நீங்கள் கேட்க மாட்டேன். முன்னுக்கு இருந்தான் ஜானி, அவனோட கொஞ்சம் கதைச்சு பேசி வரலாம். இல்ல மாமி, பிரச்சனை இல்ல. பின்னுக்கு இருந்தாலும் கதைக்கலாம் தானே? மாதிரி வராது. நான் அதான் பின்னுக்கு இருந்து கதைக்கலாம், பரவாயில்ல மாமி. சுரேஷ், இன்றைக்கு நீங்க வேலையை போயில்லையா? அம்மா தான் லீவ் எடுக்கணும், அம்மா கூப்பிடணும்னு சொல்லி சொன்னா அதுதான் நான் லீவ் எடுத்தேன். நான் அப்ப அம்மா சொல்லாட்டி நீங்க லீவ் எடுத்திருக்க மாட்டீங்களா? கூப்பிட வர மாட்டீங்களா? அது என்ன மாமி சத்தமே இல்ல, முணுமுணுக்கிறார். அவர் இப்படிதான். அவர் வேலைக்கு போவான் என்று தானே வேற கூட்டி உங்களை கூட்டியதான் அவர் தானே வேற வேணும். அவர் தானே இப்படிதான் நகைச்சுவையாக கதைப்பார். சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறதுக்கா சிரிப்பு காட்டுறதுக்காண்டி தமாசா. அப்படியா மாமி? போகும் பழகி விடும் தமாசு கதைய. அப்படியா மாமி? சரி, இருந்து பாப்பேன் மாமி. நான் நிச்சயம் வீடுதான் முக்கியம். அதால அம்மா நீங்க சொன்னதாலதான், மாமி சொன்னதால அவர் வந்தவர் என்ன கூப்பிடாண்டு. வேலை முக்கியம் என்றாலும் உங்களையும் கூட்டி கொண்டு வரத்தானே. கோல் ஒன்று பெறுது. ஹலோ, அற்புதம் கதைக்கிறேன். நான் அற்புதம் தான் கதைக்கிறேன். சொல்லுங்க மாமி. நீங்க தங்கச்சிட்ட கொடுப்பாட்டே? நான் தங்கச்சிக்கு அதான் தங்கச்சிக்கு சொன்னான் வந்து இறங்கினோன்னு அடியண்டு அவள் கோல் பண்ணல. அப்ப நான் நினைக்கிறேன் அவள்கிட்ட போகணும் வேலை செய்யாதண்டு. அப்ப அதுதான் என்ன வழக்கப்பட்டதானே இந்த இதுக்கு தான் அடித்தீங்க. சரி, கொடுக்குறோம் கதைங்க. இந்த கதைங்க உங்க அண்ணாதான். அது மாமி அண்ணாவா? தாங்க மாமி, தாங்க அண்ணா. சொல்லு, நான் உனக்கு சொன்னானே கொழும்புல வேறைக்கே சொன்னா இல்ல கோல் பண்ணு வந்தோம். ஓமண்ணா, நான் நினைச்சேன், நான் மறக்கல. நான் வெளியில போட்டேன். மற்ற போனும் இல்லத்தானே. இப்ப கொஞ்சம் முதத்தான் வந்து அப்ப அதுல நான் எடுக்க மறந்துட்டேன். வெளியில வந்துட்டீங்களோ? இல்ல இப்ப நாங்கள் சுரேஷ் அவர் வந்து இப்ப மாமியும் வந்து நான் வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். சரி சரி, அப்ப எல்லாம் சும்மா வந்து வந்துட்டேன் அண்ணா. நீங்க கொண்டு வந்து பைக் எல்லாம் எடுத்துட்டியே?
ஓமண்ணா பிரச்சனை இல்லாம எடுத்துட்டேன். சரியா? அப்ப அதான் பேக்கும் கூட போட்டு கொண்டு வந்த நீ அது சட்டி பானியாண்டு எல்லாம் பண்ணி கொண்டு வந்த இட்லி சட்டி வெயிட்டுக்கு சரியா இருந்ததன்னா வெயிட்டுக்கு 23 kg 24 இருந்தது. அதை அக்செப்ட் பண்ணிட்டுன்னா நான் வந்துட்டேன். நான் பேருந்து அண்ணி சுமதி அவாக்கு உங்களுக்கு எல்லாம் நான் சேர்த்து சில சாமான் குழந்தைனா பேருந்து தர்றேனே நான் கதைக்கிறேனே அண்ணா. சரி சரி, அது சாமான் முக்கியம் இல்லை. நீ போய் ரிலாக்ஸா எல்லாம் இதாண்டு போட்டு பேருந்து ஆறுதலா எடுத்த கதை நான் அடிக்கிறேன் இல்லாட்டி. சரியோ? முதல் வந்து அவர் மச்சான்கிட்ட சொல்லி சுரேஷிட்ட சொல்லி ஒரு சிம் உண்டு பண்ணி கொடுக்க போடுங்க. அவர்கிட்ட குடுக்கறேன் பாருங்க. நான் ட்ரை பண்றேன், அங்க வீட்டை போய் எடுக்கிறேன்னு சொல்லும். சரி சரி, அவர் ட்ரை பண்றேன்னு சொன்னா அவர் ட்ரை பண்ணட்டுங்க கேட்டது. சரி, நான் வீட்டை போனதுக்கு கால் பண்றேன்னா. சரி அண்ணா, வீட்டை வந்து எடுப்பார். சரி அண்ணா, வைக்கிறேன். பாய் அண்ணா. ட்ரை பண்ணி கொண்டிருக்க கதைக்க சொன்னா என்னண்டு கதைக்கிறது? அவர் மச்சான் சுரேஷ் மச்சான் அவர் சுரேஷ்கிட்ட கதைக்கோணும்டேக்க நான் என்ன செய்யறது சொல்லுங்க. அம்மா உங்களுக்கும் தெரியாது, ட்ரை பண்ணி கொண்டிருக்க இந்த கதைக்கலான்றத நீங்க சொல்றே இல்லையே. சரி, அது அங்க போய் என்னண்டு கதைப்பம். சரி, இப்ப நீங்கள் ஒழுங்கா இருங்க. நீங்க முன்னுக்கு இருந்தா ரூட்டை பார்த்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் பின்னால போயிருந்துட்டீங்க. அது மாத்திரம் அதை சொல்லதான் இப்ப நீங்க பின்னால போயிருந்தீங்களாகுமா கட்டிட்டு வந்துட்டுது. சரியம்மா சரியம்மா, நீங்கள கூட்டிகண்டு உள்ளுக்க இந்த சாமான எடுத்து வச்சிருக்கு, நீங்க கூட்டிகண்டு போங்க. நான் வேலைக்கிறாங்க போறேன். நாளைக்கு லீவு போட்டு வேலைக்கு போறேன். என்னம்மா நீங்க 4 நாளைக்கு லீவு போடண்டா எனக்கு விளங்க இல்லை. இது என்ன கல்யாணம் முடிச்சோன்னா 4 நாளைக்கு லீவு போடு, 40 நாளைக்கு நீ லீவு போட. 4 நாளைக்கு லீவு, 4 நாளைக்கு வேலைக்கு போறேன். இல்லையம்மா, அது திடீரெண்டு இதண்டையில சும்மா நீங்க விளையாட்டு விட்டு கொண்டு இருக்கிறீங்க. சுரேஷ் 4 நாள் இல்லாட்டியும் 2 நாள் போடுங்க அண்ணா. எல்லாம் மூன்றிகள் இருந்து மினக்கட்டு வேறு. அப்ப அவர் உங்களோட மச்சான் வரைக்க நிக்கத்தானே வேணும். சுரேஷ் பிளீஸ் நில்லுங்க 2 நாள் தானே. அது சரி. அவரை வந்து நாளைக்கு நாளண்டைக்கு வர ஒண்ணு சொல்லுங்க. நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் நல்ல பிஸி. சாட்டர்டே சண்டே வர சொல்லுங்க. வேணுமெண்டா சாட்டர்டே சண்டே நான் லீவ் அனுப்பேன். சரிதானே? அவர் டிக்கெட் போட்டு சரி சுரேஷ், அப்படின்னா சாட்டர்டே சண்டேக்கு வர சொல்றேன் நான். ஓகே சரி அம்மா, நான் இப்ப வாரன் போட்டு தம்பி வா தம்பி, நீ சாப்பிட அவன் குளிச்சுட்டு பேர் வாரா. 2 பேரும் சாப்பிடும். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மாமி நான் இப்ப குளிச்சுட்டு வரேன் மாமி. நான் தான் குளிச்சுட்டு. அம்மா அம்மா, இது என்னம்மா நீங்க உங்கள்கிட்ட வல்ல முடிவு எடுக்கிறீங்க? 4 நாள் லீவ் போடன்றீங்க. இப்ப அதான் நான் சொன்னேனே, இது சரி வராது. நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன், நீங்க வந்த உடனே வந்து லீவ் எடு, அது அப்படி செய் இப்படி செய்யன்னு எனக்கு நீங்க இது பண்ணக்கூடாது. சரியோ? நான் அதுக்கு தான் வேண்டாம். 4 நாள் லீவ் எடுக்காட்டி சரி. தம்பி வந்த புதுசுல 4 நாளைக்கு நான் சொன்னேன் அந்த லீவு அது இதை பற்றி என்னட்ட கதைக்க வேண்டாம், இப்படி போய் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். அவ சொல்லாம வேற என்ன செய்யறேன், நான் சொல்லாம வேற சொல்றேன். அவ 2 நாளைக்கு லீவ் எடுத்துட்டு வா. என்ன மாமி என்ன 2 பேரும் சண்டை பிடிக்கிறீங்க? சண்டை பிடிக்க சும்மா கதைக்கிறான். அவர் லீவ் எடுக்க போறாரு. 4 நாளைக்கு லீவ் எடுக்க மாட்டாரு, 2 நாளைக்கு தான் லீவ் எடுக்கிறேன். பரவாயில்ல மாமி, 2 நாள் தன்னும் லீவ் எடுக்கட்டும் மாமி, பிரச்சனை இல்லை. அவன் இப்படிதான் என்னோட மல்லு கட்டுறதுதான். அவன் சும்மா பாடிக்கு பிரச்சனை. அப்படியா மாமி? நான் ஏதோ சண்டை பிடிக்கிறீங்களோ பிடிக்கிறதா உள்ள அப்படியான உள்ள இல்லை. வீட்டை வந்து 2 பேர் இருக்கணும், ஒரு ஆளுக்கு 2 பேர். இப்ப கதவை துறக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது. மம்மி என்ன கதவை துறக்க என்ன இவ்வளவு நேரம்?
கதவை துறக்கிறதுக்கு போல நேரம். சத்தம் போடாம வா. சுவாமி விளிம்பி வர போகுது. அவ விளிம்பிதான் நான் வந்திருக்கணும். அவ வந்திருக்கணும். நீங்க என்னதுக்கு விடணும்? மாமி 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 என்ன சத்தம் இருக்குது? அவ வந்து போய் படுங்க மாமி. வந்தா 2 பேரும் பெறணும், இல்லாட்டி ஒருதாம் இல்லை. சுரேஷ் வாங்க வாங்க வந்து படுங்க. என்ன வந்து நீங்க சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க பாட்டி? சுரேஷ் என்ன குடிச்சிருக்கிறீங்களே? என்ன கதை ஒரு மாதிரி இருக்கு? okay, my car, my petrol. Okay, I am. நீங்க குடிக்கிறான்னு தெரியாதே. நீங்க வந்த சந்தோஷத்துல பாட்டி வச்சு இது மாதிரி கொஞ்சம் தண்டிருக்கிறார் போலோடாது. அது பிரச்சனை இல்லை. எனக்கு இவர் குடிக்கிறாண்டே தெரியாது மாமி. குடிக்கிறாண்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்டிருக்கிறார். அது பிரச்சனை இல்லை. இனிமே நீங்க குடிக்க கூடாது சுரேஷ், ப்ளீஸ். ஓகே, இத பற்றி ஒண்ணும் அம்மா நான் சொல்லி போடுறேன். விளங்குவோ எந்த கூட எனக்கு ஒரு இதுவும் பைக்கிறே இல்லை. சரியோ, குடிக்க கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்ற கதை இங்க தேவையில்லை. ஓகே சரி, நாளே கதைப்ப நீங்க வாங்கோ படுக்க. நீங்க வாங்கோ, உடுப்ப சேஞ்ச் பண்ணிட்டு படுங்க. இவர் நல்ல குரட்டை விட்டு நின்று கொள்றார் சுரேஷ். நான் ஒரு அண்ணா கடிப்பேன். ஹலோ, என்ன நிசானி இந்த நேரத்துல கால் பண்ணி இருக்கிற? என்ன? ஓ அண்ணா, அவர் அங்க நீங்கள் எனக்கு சரியா அண்ணா குடிக்கிறான்னு சொல்லி இல்லையே. இங்க வந்து எல்லாரும் வந்து இப்படித்தான், எல்லாரும் கூடுதலான ஆக்கள் இப்படி குடிக்கிறது தான். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை மாத்துறதும் இந்த கையிலான்னு இருக்கு. சரியோ, நானும் இங்க வந்தது சில விஷயங்கள் இப்படித்தான். இப்போ அண்ணி வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் மாத்தி இப்ப நான் வந்து என்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறேன். அப்போ வந்து இது உண்ட கையிலான்னு இருக்கு. இது இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரியோ, இதுக்காண்டி என்னவோ மூக்கு மூட்டை குடிச்சிட்டு வந்தது என்ன, அது சில நேரம் நீ வந்த சந்தோஷத்துல இதன் பாட்டியல் இதெல்லாம் நடந்திருக்கும். உதய ஒரு பெரிய விஷயமா எடுத்து சரி நான் ட்ரை பண்றேன். முயற்சி திருவினையாக்க போல நான் ட்ரை பண்றேன்னா இனி அவர் கேட்டு நடக்கிறது அவற்ற குணம் அவற்ற கையில் இருக்குன்னா நிம்மதியா நேற்று விடிய ஒழும்பு எல்லாம் சரியா வந்து சரியோ சரியண்ணா சரியண்ணா அப்ப வைக்கிறேன்னா மாத்த முடியாத ஒரு விஷயமும் இல்லை. சரியோ, நீ சரியண்ணா நீங்க சொன்னா சரி. சரி, வேறு என்ன நீங்க சொன்னா சரியண்ணா. ஒன்னும் குட் நைட். அப்ப வைக்கிறேன். சரி, ஓகே, பாய். நான் பெயிண்ட் அடிக்கிறேன். குட் நைட் அண்ணா. குட் நைட் அண்ணா. பாய் பாய். இதுவரை நீங்கள் கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் நிசானியாக கமலா ஜெகதீஸ்வரன், அம்மாவாக செல்லம்மா ராசதுரை, இவர்களோடு அற்புதமாக சுரேஷாக உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் ஒரு சொல் பாடலாக கிளி என்று வருகின்ற பாடல். கிளி என்ற முதல்